ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஐஎம்எல் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ காலையில் 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் கிச்சனுக்குள்ளே எழுந்து வர்றேன். நைட்டு படுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் எழுந்து வந்தேன். நைட்டே சிகப்பரிசியில் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரிசியில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். மாவு புளிக்குமோ புளிக்காதோ அப்படிங்கிற ஒரு யோசனையாகவே இருந்தது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆனாவே மழை பேஞ்சிருது. நைட் ஃபுல்லாக கொசுன்னு பேஞ்சிட்டே தான் இருக்குது மழை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்கேயாவது மாவு புளிக்காத போயிடுமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் உள்ளே பார்த்ததையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்பாடா மாவு புளிச்சிருச்சு, இட்லியை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. வெறுமனையாக வெள்ளை அரிசி இட்லி அரிசியில் மாவு ஊற வச்சு ஆட்டுறது இப்போ கொஞ்ச நாளாக நான் நிறுத்திட்டேன். அது 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் அந்த மாதிரி வெள்ளை மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா சிகப்பரிசி, கருப்பரிசி இல்லைன்னா சிறுதானிய அரிசி ஊற வச்சு அதில் தான் கொஞ்சமாக மிக்சியில் ஊற வச்சு மாவரைச்சி அதில் தான் இட்லி தோசையெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. டேஸ்ட் வைஸ் அந்த வெள்ளை அரிசியில் சுடுற இட்லி தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுமனையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நார்மலாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாவு புளிச்சிருச்சான்னு பார்த்தேன், புளிச்சிருச்சு. ஓகே, அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோ அந்த ஜிஎம் டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணினது வீடியோ போட்டிருந்தேன். இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணலினா வெயிட் மறுபடியும் ஏறிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அது மெயின்டைன் பண்ணலினா கண்டிப்பாக வெயிட் ஏறிடும். அதனால் பார்த்திங்கன்னா நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ காலையில் எழுந்ததையும் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சொரக்காய் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. அதனால் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 20 நாளாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. வயிறு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட் லாஸும் வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அந்த நீரெல்லாம் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையுது. நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்குது இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கும் பொழுது. ஒரு சில பேர் டெய்லியும் போகாமல் 2 நாளைக்கு ஒரு கல்லாம் போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த பீஸ் அளவுக்கு ஒரு வெள்ளை பூசணி எடுத்துட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறது. அது கூடயே இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் ஆஃப் வெள்ளை பூசணி. அது கூட பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய், அது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு, ரொம்ப அதிகமாகலாம் போட்டுறாதீங்க, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, அது கூடயே ஒரு 4-5 சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, இது எல்லாமே சேர்த்து வேறு எதுவுமே சேர்க்காமல், தண்ணி கூட சேர்க்கறதில்ல, இது எல்லாமே சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். வடிதட்டி வச்சு வடிக்கிறேன்னா வடிச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை துணி இட்லி துணி இருக்கும் பார்த்தீங்களா, அது வச்சு வடிச்சுக்கிறேன். அப்படி வடிக்கும் பொழுது அந்த சக்கையெல்லாம் எதுவுமே வர்றதில்ல. ஜூஸ் மட்டும் ப்ளைனாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. மிக்ஸி ஜார்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவுறது ரொம்ப கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த சக்கையை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா வடித்து குடிச்சிட்றேன். இது காலையில் எழுந்ததையும், அதுவும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததையும் இத்தனையும் ரெடி பண்ணி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுக்கு என்னாலேயும் முடிய மாட்டேங்குது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் தேவையான பொருள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்றேன். காலையில் எழுந்து வந்ததையும் டக்குன்னு அந்த பாக்ஸை எடுத்தோமா, ஜூஸை போட்டோமா, குடித்தோமா, அடுத்து சமையல் வேலையை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி போயிடுறேன். வெள்ளை பூசணிக்காய்க்கு டெய்லியும் காலையில் அந்த தோல் சீவுறது கொஞ்சம் அரிபரியாக இருக்குது. அதனால் இதை தோல் சீவியே வச்சிட்றேன். ஒரு 3-4 நாள் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகிறதெல்லாம் கிடையாது. ஸோ தோல் சீவி ஒரு நாளைக்கு தேவையான அந்த பீஸை கட் பண்ணியே அந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சிட்றேன். வெள்ளை பூசணிக்காயை தோல் சீவி கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. பெரிய நெல்லிக்காயை எதுவும் பண்ணிடாதீங்க. பெரிய நெல்லிக்காயை அப்படியே முழுசாக வச்சுருங்க. ஏதாவது கட் பண்ணிக்கேது வச்சிங்கன்னா அது கலர் இதாகிடுது. இது முன்னே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது அந்த இது சரியாக ஒத்து வரல. அதனால் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய்
அப்படியே வச்சுருங்க. இஞ்சியை வந்து தோல் சீவி வச்சுக்கலாம். லெமனும் இந்த பாக்ஸ்லேயே வச்சிடுறேன். ஸோ எனக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இது போல் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அந்த அன்னைக்கு இது போல் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா காலையில் எந்திரிக்கிறோம், டக்குன்னு ஜூஸை போடுறோம், குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது நல்லாயிருக்கு, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் இந்த டைஜஷன் ப்ராப்ளமெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலையில் எழுந்ததையும் அந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டு நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஜூஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லியே ஊற்றுறதுக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கி காலையில் இட்லியும் தக்காளி சட்னியும் தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் இந்த ஜூஸ்க்கு தேவையான ப்ரிப்ரேஷன் வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் தான், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேர் வந்து இன்றைக்கி வெளியே போகிறோம். ஸோ வெளியிலேயே வந்து சாப்பிட்ருவோம். அதனால் காலையிலத்துக்கு எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதால வந்து இட்லி சட்னியோடவே வச்சாச்சு. இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்ச இட்லி தோசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனான தேங்காய் சட்னியை விட நல்ல காரசாரமான தக்காளி சட்னி மிளகாய் சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஜம்முன்னு இட்லி ரெடி ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், புசு 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 புசுன்னு சூப்பராக இருக்குது. இந்த இட்லியும் தக்காளி சட்னியும் பாப்பா 2 பேத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம். இப்போ வாங்க போய் கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படிதான் இருக்கு செகப் இட்லி தக்காளி சட்னி எப்படி இருக்கு? நிஜமா பிடிச்சிருக்கு. சுஸ்தி 2 இட்லி போட்டா என்ன இட்லியை காணும்? சாப்பிட்டியா? சாப்பிடு இன்னும் 2 போட்டு சாப்பிடு. நிஜமா நல்லா இருக்கா என்ன? வெள்ளை இட்லி விட இதுதானே பிடிச்சிருக்கு, ஆமாவா இல்லையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போடுங்க. இப்பெல்லாம் உங்க வயசு ஆளுங்க தான் சுடிதாரே போடுறாங்க. அதோட நைட்டி இன்னும் போட்டதே சொல்றேன். நைட்டி எல்லாம் வேண்டாம், நீங்க சுடிதாரே போடுங்க. சூப்பர் பர்பிளே சொல்லிட்டவே. நைட்டியே வேண்டாம், சுடிதாரே போடுங்க. நீங்க பிள்ளைல ஒரு 5 செலக்ட் பண்ணி சொல்லி எங்க பிள்ளைகிட்ட வாங்கிட்டு பாப்பாரு. அம்மா நீங்க நைட்டியே வேண்டாம், பாருங்க டாப் பேண்ட் அப்படியே போடுங்க. நீங்க மருமவெல்லாம் 2 பேரும் போடுறாங்க, டிவி எல்லாம் போட்டுட்டு போடக்கூடாது, போடுங்க நீங்க. அந்த அன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ ஷூட்காக பெருந்தலை வரைக்கும் போயிருந்தேன். அம்மா கைப்பக்குவம் அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. எப்போவுமே இந்த வீடியோ ஷூட்க்கு ஒரு 2-3 வருஷமாக இதோட வந்து போய்கிட்டு இருக்கோம். இவங்களும் ரெகுலராக வருவாங்க. அம்மா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டைப்பு. கௌரி எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா அப்படின்னு அவருடைய மனசில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பேசுகிறாள். ரொம்ப 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 ஒரு நல்ல கேரக்டர். அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படித்தான். ஆனால் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் இருக்காங்க. எங்களால் தான் போக முடியலை. நானும் கூப்பிட்டுட்ருக்கேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி எல்லாம் காலேஜ் போயிட்டுருக்குங்காட்டி அவங்களாலும் வர முடியலை. கண்டிப்பாக ஒரு நாள் மீட்டப் பண்ணணுங்க்கா அப்படின்னு இப்போவாது வந்து பேசிட்டு வந்தோம். நாங்கள் அப்படியே ஒரு வீடியோ ஷூட்காக போயிருந்தோம். அவங்களும் ஷூட்டிங்க்கு வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்து ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஷூட் முடிச்சுட்டு இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாளும் ஒரு ஷூட் இருந்தது. பாப்பா 2த்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஹஸ்பண்ட் 2 பேருமே கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பவானி தான் வந்து வந்திருக்கோம். பவானி எதுக்காக வந்தோன்னா மெத்தை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். பவானியில் குப்புச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சு மெத்தை வந்து அவங்களே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெத்தை இவங்க கிட்ட தான் வந்து வாங்கியிருந்தோம். அதே போல் ஒரு மெத்தை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தோம். இது எல்லாமே இலவம் பஞ்சு மெத்தை. உங்களுக்கு எந்த டைப்பில் எத்தனை இன்ச்சு சைஸில் எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள் காட்டு, டபுள் காட்டு, குயின் சைஸு, கிங் சைஸு அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. மெத்தை கூடயே வந்து பார்த்திங்கன்னா தலவாணியும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த மெத்தை நீங்கள் வந்து வாங்கணுன்னா பணம் வந்து பே பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு எந்த மெத்தை வேணுமோ அந்த மெத்தையை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் மெத்தை உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியில் பே பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. அதனால் இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மெத்தை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க.
இவங்க 30 வருஷமா இலவம் பஞ்சில் நல்ல ஹை குவாலிட்டியான மெத்தை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி லேட்டெக்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பிராண்டடான லேட்டெக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த தலவாணியே வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இலவம் பஞ்சிலேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி லேட்டெக்ஸ் மேட்ரிக்ஸ், ஃபுல்லி பாக்கெட் மேட்ரிக்ஸ், அப்புறம் ஆர்த்தோபெட்டிக்ஸ் மேட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மேட்ரஸ் எல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவங்ககிட்ட இலவம் பஞ்சு மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சி வந்தேன். ஆனால் லேட்டெக்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களோட பழைய மெத்தை பாதி கிழிஞ்சு பாதி நல்லா இருக்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் புது மெத்தை வாங்குறதுக்கு காசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இவங்க மேலே காட்டன் லேயரில் ஒரு மெத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மெத்தையை வாங்கி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெத்தைக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது போல் ஒரு மெத்தை வந்து வாங்கிட்டு இது வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனில் உலவம் பஞ்சில் லேட்டெக்ஸ் வச்சு கூட பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இதுக்கு மேலே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கசகசன்னு இருக்கிற அந்த மெத்தைக்கு மேலே கூட வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வலி, கழுத்து வலி அதெல்லாம் கூட இருக்காது. இலவம் பஞ்சு மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லேட்டெக்ஸ் மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே படுத்திருக்கும் பொழுது அப்படியே ஜம்முன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. பெரிய பெரிய லக்ஸூரியஸான ஹோட்டல்லையெல்லாம் படுத்திருக்கிறதுக்கு மெத்தை வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது போல் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது போல் தான் அந்த நல்லா கவர் பண்ணி ஹை குவாலிட்டியான காட்டன் மெட்டீரியலில் நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. லேட்டெக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். லேட்டெக்ஸ் மட்டும் வேணும், லேட்டெக்ஸ்க்கு மேலே உலவு மஞ்சு வேணும், அந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் கேட்குறீங்களோ அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு இந்த லேட்டெக்ஸ் மெத்தையை பார்த்தையும் இந்த தோலா படத்தில் கார்த்தி ஏறி குதிப்பார் இல்லைங்களா, அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் எல்லாம் வர்றாங்கன்னா இது போல் இந்த சின்ன மெத்தை வந்து வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானப்ப நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படிங்கிற பப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் ரவுண்டாக மடித்து எடுத்து வச்சுக்கலாம். கெஸ்ட் யாராவது வந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. எல்லா டைப்பான மெத்தையும் இவங்க கிட்ட இருக்குது. இவங்க 30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பழைய ஓல்டு மாடல் இலவம் பஞ்சு மெத்தையிலிருந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற லேட்டெக்ஸ் மெத்தை வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தரேன். உங்களுக்கு வெறும் 200 ரூபாய்க்கு பிஜிஎன் கெட்டில் வேணும்னாலும் இவங்களோட யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னாவே கொடுப்பாங்க. மெத்தை உங்களுக்கு வேணும், கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வீட்டுக்கும் ஒரு சூப்பரான லேட்டெக்ஸ் மெத்தை வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு. அந்த பஞ்சிலிருந்து தான் இது வந்து எடுத்து அதுக்கப்புறம் மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆத்தா தான் வந்து பஞ்செல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி இவங்க கிட்ட மெத்தை வந்து வாங்கியிருக்கேன். 2 வருஷம் ஆச்சு அந்த மெத்தை வந்து வாங்கி. ரொம்ப சூப்பராக இப்போ வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. நூலெல்லாம் பிரிஞ்சு வர்றது, பஞ்சு வெளியில் வர்றது, அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இலவம் பஞ்சை இப்படி வந்து அந்த இதிலேருந்து அந்த விதையிலேருந்து அப்படியே எடுத்து அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி மெத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவங்களே ரெடி பண்ணி மெத்தையை போட்டு விட்டுருங்க எங்களுக்கு கொரியரில் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் போட்டு விட்டுருவாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே மெத்தையை வந்து போட்டு கொடுங்க, இவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு இலவம் பஞ்செல்லாம் போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெத்தை வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியில் வீட்டுக்கு வந்துடும். மெத்தையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து என் கண்ணு முன்னாடி போட்டு கொடுங்கன்னாலும் போட்டு கொடுப்பாங்க. மெத்தை தைக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியல் தான். இவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுக்குறங்காட்டி மெத்தையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குங்க. மற்ற பக்கம் நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது மெத்தையோட ரேட் வந்து ரொம்பவே கம்மி தானுங்க. கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்து வீட்டுக்கும் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் மெத்தை ஆர்டர் பண்ணும் பொழுது ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அங்கே வந்து மெத்தை ரெடி பண்ணுறதை பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து இந்த உலவம் பஞ்சில் அந்த பஞ்செல்லாம் வச்சு மெத்தையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு ரெடி பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த அண்ணா தான் நம்ம வீட்டுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மெத்தை வந்து போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மெத்தை
இன்னுமே சூப்பராக இருக்குதுங்க. ஹை குவாலிட்டியான இலவம்பஞ்சில் ஒரு ப்ரீமியமான லக்ஸூரியஸ் பெட்டு வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தரேன். நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் எடுக்கலை, பிஸியாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ தீபாவளி வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வாங்க அந்த ஆஃபர் எல்லாம் என்னன்னு அப்படியே நம்ம பார்க்கலாம். நீங்கள் மெத்தை வந்து வாங்கும் பொழுது மெத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 தலவாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. தலவாணி உரை, மெத்தை உரை அதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது வந்து நார்மலாக எப்போவுமே அவங்க கிட்ட தர்ற ஆஃபர்ஸ் தான். வாங்க ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து தர்றாங்கன்னு பார்ப்போம். சிங்கிள் காட், டபுள் காட் மெத்தையெல்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது 2 தலவாணியும், கிங் சைஸ், குயின் சைஸ் பெட்டெல்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது 4 தலவாணியும் கொடுக்குறாங்க. இந்த பெட்டு, மெத்தை, தலகாணி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட், டபுள் காட் நீங்கள் வந்து வாங்கும் பொழுது பிஜிஎன் பிராண்டு, நல்ல பிராண்டட் ஐட்டமாக கொடுக்குறாங்க. பிஜிஎன் பிராண்ட்லேருந்து ஒரு பெரிய சைஸ் குக்கர், சின்ன சைஸ் குக்கர், 3 ஜார் இருக்கிற மாதிரி மிக்சி, ஒரு கரண்ட் அடுப்பு, ஒரு கிளாஸ் ஸ்டவ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் காட், டபுள் காட் மெத்தை வந்து நீங்கள் வாங்கும் பொழுது இதில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கிங் சைஸ், குயின் சைஸ் வந்து வாங்கினீங்கன்னா இதில் 2 பொருள் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நெசமாக தான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடான பொருள் தாங்க. பிஜிஎன் தான். இதோட வாரண்டி கார்டும் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட யூடியூப் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, யூடியூப்பில் இவங்களோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாகிராமில் இவங்களோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த 2மே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 600 ரூபா மதிப்புள்ள இந்த பிஜிஎன் கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய்க்கு தர்றாங்க. இந்த 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதுக்கு மெத்தை வாங்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க. மெத்தை வந்து நீங்கள் வாங்காட்டியும் போதும். பிஜிஎன் கெட்டில், பிராண்டடான கெட்டில் வெறும் 200 ரூபாய்க்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட யூடியூப் பேஜும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். 2யுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிங்கன்னா வெறும் 200 ரூபா நீங்கள் கொடுக்கும் பொழுதே இந்த பிஜிஎன் கெட்டில் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீங்கள் மெத்தை வாங்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. மெத்தை இல்லாமல் 200 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம்.